வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாமல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. பசி பிடி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்திரளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்கும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்கள் தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத்தந்திருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம்.
நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்றருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூடி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையான ஒன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இரு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித ஜோசப் வாஸ் என்கிற அருள் பணியாளரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. திரு அவையில் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட இப்புனிதரை பின்பற்றி நாமும் இந்த திருச்சபையினுடைய உறுப்பினர் என்கிற நிலையில் ஆண்டவருக்கு சான்று பகர நம்மையே அர்ப்பணமாக்குவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். கார்த்திக் ஃபங்க்ஷன் ஓனர் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலியாக நாம் வேண்டுவோம். அவருடைய பிள்ளைகள், மனைவி மற்றும் அந்தோணிசாமி அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும், வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே நல்ல சுகம் கிடைக்க செய்யும்படியாக புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். மேலும் அந்தோணிசாமி மேரி ஒப்புக்கொடுக்கக்கூடிய திருப்பலி இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற தனது மகள் டெய்ஸியை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும், நல்ல வேலை வாய்ப்பை தந்ததற்காகவும், பேர குழந்தைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். திரேசம்மாள் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 12ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி கணவர் மரிய மிக்கேல் அவருடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த ஞானமுத்து அந்தோணியம்மாள், சபரிமுத்து சபரியம்மாள், அந்தோணி லூர்து, மரியபாக்கியம் யாகம்மாள், ஆரோக்கியசாமி, வேளாங்கண்ணி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவிலித்து இளைப்பாற்றி அடையும்படியாகவும், யாரும் நிலையாத ஆன்மாக்களுக்காகவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவிட வேண்டுவோம். இன்பராஜ் புதுமை அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடுக்கூடிய 16வது நினைவு நாள் திருப்பலி குடும்பத்தில் மரித்த தனது அப்பா யாகப்பன் அவருடைய ஆன்மா இறைவிலித்து இளைப்பாற்றடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த மிக்கேல் ஊர் அந்தோணியம்மாள், மங்கள பாக்கியம், சுசையம்மாள், திவ்யா, பிரியா, மரிய அந்தோணி, ராசி மிக்கேல், மாதம்மாள், அந்தோணிசாமி, இயேசு மிக்கேல், குருஸ் அந்தோணி, அற்புதம் அந்தோணியம்மாள், அருளப்பன், தாஸ்மேரி, சேவியர், சூசைமுத்து, மரிய அந்தோணியாள், குருஸ் அந்தோணி, ராசி, சிங் ஜோசப் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவிலித்து இளைப்பாற்றி அடையும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. இறைவா, ஜோசப் வாஸ் எனும் புனிதரின் எடுத்துக்காட்டாலும் அருள் பணியாலும் ஆசியாவில் உள்ள உமது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. உண்மையின் வார்த்தையால் வளம் பெறச் செய்து வாழ்வழிக்கும் அருளடையாளத்தால் ஊழியர் ஊட்டமளித்த வாழ்வழிக்கும் அருளடையாளத்தால் மக்களை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவரது பரிந்துரையின் வழியாக அவர்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து வளரவும் நற்செய்திக்கு என்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாய் விளங்கவும் இரக்கமுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 1 முதல் 13 வரை. தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பி கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியவர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினர். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். ஆண்டவர் ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய்மாக்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஏன் ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார்? பின் ஏன் ஆண்டவர் தாவீதை தேர்ந்து கொண்டார்? இந்த கேள்விகள்தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மையப்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனதில் மாற்றம் ஏற்படுவது என்பது இயல்பானது. ஒன்றை குறித்து அவன் பார்க்கிற போது அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறான், ஆகவே மாற்றமடைகிறார். இந்த மாற்றத்தை நாம் நேர்மறையான மாற்றம், சரியான மாற்றம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறிலிருந்து நான் மாறியிருக்கிறேன், அல்லது நான் இவ்வளவு நாளும் போன பாதை வேறு மாதிரியாக இருக்கிறது, இப்போது நான் தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதை இன்னொரு விதமாக இருக்கிறது. காரணம், எனக்கு இது சரி என்று தோன்றுகிறது, ஆகவே நான் என்னை மாற்றியிருக்கிறேன். அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு இது சரி என்று தோன்றுகிறது, ஆகவே என்னுடைய பாதைகளை மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி மனதில் மாற்றத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் மனதில் தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனை எப்படி புரிந்து கொள்வது? அன்பார்ந்தவர்களே, மாற்றம் ஏற்படுவது என்பது வேறு விதம். தடுமாற்றம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையில் தன்னுடைய கடந்த காலத்தை மறந்து விடுவதுதான் தடுமாற்றம். தான் கடந்து வந்த பாதைகளை மொத்தத்திலேயே விட்டு விடுவது. அதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்தினுடைய செய்தியாக பார்க்கிறோம். சவுல் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். சாமுவேல் அவருக்கு அபிஷேகம் செய்து வைத்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார்? இன்றைய முதல் வாசகத்தினுடைய முந்தைய பகுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஏன் புறக்கணித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, சாமுவேல் முதல் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 10வது வசனம் முதல் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால்,
இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே சாமுவேல் சவுல் அரசரை சந்திக்க வருகிறார். வந்தபோது சவுலிடம் சாமுவேல் கூறுகிற ஒரு செய்தியாக நாம் 17வது வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவரானீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார் என்று அங்கே சவுலை குறித்து சாமுவேல் சொல்லுகிறார். சாமுவேல் சொல்லுகிற இந்த பகுதியை நாம் பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னார், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சவுல் தான் ஒரு மனிதனே இல்லை, அல்லது தான் மிகச்சிறியவன், தகுதியற்றவன், இந்த நிலைக்கு வருவதற்கு ஆண்டவர் தன்னை தேர்ந்து கொள்வதற்கு நான் யார்? சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, நான்லாம் ஒரு ஆளு நினைச்சு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னையும் நினைச்சு என் குடும்பத்தில் இப்படி உயர்த்திருக்கிறார், என்னையெல்லாம் கூட இப்படி உயர்த்துவார் நான் நினைச்சு கூட பார்க்கல, நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போல இங்கே சவுலினுடைய நிலைமை, நான் ஒரு பொருட்டாகவே இல்லை, என்னுடைய பார்வைக்கே நான் மிகச்சிறியவன். அப்படி என்று சொன்னால் மற்றவர்கள் என்னை எப்படி மதிப்பீடு செய்வார்கள்? ஒருவேளை என்னை குறித்து நான் உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்தேன், பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தேன், மிகச் சிறப்பாக நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் பரவாயில்லை. நான் என்னை குறித்தே நான் மிகச்சிறியவனாக நினைத்துக் கொண்டிருக்கிற போது மற்றவர்கள் என்னை குறித்து எப்படி பார்ப்பார்கள்? என்புக்குரியவர்களே, சவுல் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை தேர்ந்து கொண்டார். அப்படி என்று சொன்னால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இந்த மன கலக்கம் அல்லது மன தடுமாற்றம் என்பது எப்படி ஏற்படுகிறது? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் திருப்பொழிவு செய்து அவரை மிக உயர்ந்த நிலைக்கு மாற்றிவிட்டார். இங்கே ஆண்டவர் என்னை உயர்த்தினார், நான் பெருமையாக இருக்கிறேன், சிறப்பாக வாழுகிறேன், ஆண்டவருக்குரியவராக இருப்பேன் என்று தன்னுடைய கடந்த காலத்தை அப்படியே நினைத்து கொண்டு மாறுவது என்பது மனமாற்றம். ஆனால் மன தடுமாற்றம் என்பது எப்படி ஏற்படுகிறது? இங்கே சவுல் தன்னுடைய உயர் பதவி அடைந்த பிறகு அவன் நினைத்துக் கொள்கிறான், எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள், எல்லோரும் என்னை பெருமையாக பார்க்கிறார்கள், நான் உயர்வாக இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், வளமையாக இருக்கிறேன், ஆகவே இனி நான் தான் எல்லாம், நான் சொல்வது தான் சரி என்கிற அந்த எண்ணம் வருகிறது. அப்போதுதான் அவன் கடந்த காலத்தை மறக்கிறான், தான் வந்த பாதைகளை மறந்து விடுகிறான், தான் எந்த நிலையில் இருந்தோம், கடவுள் எந்த நிலைக்கு உயர்த்தினார் என்பதை மறக்கிற அந்த இடத்தைத்தான் மன தடுமாற்றம் என்று பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது? அமலேக்கியரோடு சேர்ந்து அமலேக்கியருக்கு எதிராக போர் தொடுக்கிறான். ஆண்டவர் தான் போருக்கு போக சொல்லியிருக்கிறார். போருக்கு போனவர் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளமான சில பொருட்களை, கால்நடைகளை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார். ஆண்டவர் சொல்வது என்னவென்று சொன்னால், நீ போரிட்டு வென்று விட்டு வா, அவ்வளவுதான், எதையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று ஆண்டவர் சவுலுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் சவுல் மறைவாக கவர்ந்து கொண்டு வந்து இருக்கிறார். அந்த பொருட்கள் எல்லாம் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்த இடத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னார், நீ என்ன செய்து விட்டு வந்தாய் என்று கேட்கிறார். அப்போதுதான் அவன் சொல்லுகிறான், நான் கொண்டு வந்தவையெல்லாம் எனக்காக கூட அல்ல, ஆண்டவருக்கு பலியிடுவதற்காகத்தான் இதை கொண்டு வந்தேன், வேற ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தான் செய்திருக்கக்கூடிய தவறை நியாயப்படுத்துகிறான், சரி என்று சொல்லுகிறான். அந்த இடத்தில்தான் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளம் ஒரு தடுமாற்றம் அடைந்திருப்பதை காணுகிறார். ஆகவேதான் அந்த இடத்திலேயே சவுலை ஆண்டவர் புறக்கணிப்பதை பார்க்கிறோம். சவுல் புறக்கணிக்கப்படுகிறார். அதற்கு மாறாக இங்கே தாவீது அருள் பொழிவு செய்யப்படுகிறார். தாவீதை அருள் பொழிவு செய்வதற்காக ஈசாயினுடைய இல்லத்திற்கு சாமுவேல் போகிறார். போன இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். ஆனால் இவர்தான் என்று சாமுவேல் நினைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் ஒருவருடைய தோற்றத்தை பார்க்கிறார், அவருடைய உயரத்தை பார்க்கிறார், அவனுடைய முகபாவனையை பார்க்கிறார். இவையெல்லாம் பார்த்துவிட்டு இவனாக இருக்குமோ என்று இங்கே சாமுவேல் ஒரு மனத்திலே நினைத்து கொள்ளுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால்,
நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், நான் உள்ளார்ந்த விதத்தை பார்க்கிறேன், மனிதருடைய உள்ளமைப்பை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே நாம் 2 நிலைகளில் பார்க்கிறோம். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் அடைந்த பிறகு ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை தான் பார்த்தார். ஆகவே உள்ளத்தை உள்ளார்ந்த விதத்தில் பார்க்கிற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறாரே அன்றி நாம் தடுமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புவதில்லை. தடுமாற்றம் என்பது கடந்ததை மறந்து விடுவது, ஆண்டவரை மறந்து விடுவது, தான் எல்லாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்படிப்பட்ட தடுமாற்றம் என்பது நமக்கு வரவே கூடாது என்பதுதான் சவுல் நமக்கு அவருடைய வாழ்வு வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். ஆனால் இங்கே ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறார். எப்போதுமே ஆண்டவருக்கு பணிந்திருக்கிற, எப்போதுமே ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுகிற அந்த மனநிலை என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது. அந்த உள்ளம் தாவீதிடத்தில் இருப்பதாக அவர் அழைக்கப்படுகிற தொடக்கத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் அவரை அருள் பொழிவு செய்ய இவனே நான் தேர்ந்து கொண்டவன் என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளமும் எப்போதுமே ஆண்டவரில் தொடர்ந்திருக்க வேண்டும், தடுமாற்றம் அடையக்கூடாது. ஒரு உயர்நிலை அடைந்த பிறகு, வாழ்வில் ஒரு செல்வ நிலை அடைந்த பிறகு நிறைய குடும்பங்களில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், வறுமையிலே மிகவும் ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலையிலே அண்ணன் தம்பிகளாக சேர்ந்து அவர்கள் இணைந்து இருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள். ஆனால் ஒரு உயர்நிலை வந்த பிறகு, கொஞ்சம் வசதி வாய்ப்பும் பெருமையும் வந்த பிறகு அந்த வாழ்க்கை அப்படியே மாறி விடுகிறது. அந்த உறவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. மாற்றம் என்பது வரக்கூடியது தான், ஆனால் தடுமாற்றமாக அது மாறிவிடுகிறது. குடும்பங்களில் அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் கண்ணோக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரே நிலையில் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்கிற அழைப்பை நமக்கு தருகிறார். சவுலோ தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் அடைந்தார். ஆனால் தாவீதோ தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவரை கொண்டிருந்தவராக இருந்தார். தடுமாற்றத்தை விடவும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பே அவருக்கு மிக பிரதானமாகப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலும் நாம் கொள்கிற இந்த அன்பானது, இறைவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவானது தொடர்ந்து பயணிக்க வேண்டுமே தவிர தடுமாற்றம் கொண்டதாக இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார் என்பதை உணர்ந்து பயணிப்போம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன். தந்தை பிரித்த மான் போல் கவி கவி தாயே
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியேதேயுமாகும். எங்கள் கடமையும் வேட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கோடை நீரை நாடி வரும் மானி நிலையிலே உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் என் இதயம் திறந்து. இனிமை சேர்த்திடவா இயேசுவே உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அழித்திடவா. உடையன நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. உடையன நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த செபஸ்தியார் திருவிழாவிற்கான நவநாள் தொடங்குகிறது. ஆகவே இந்த திருவிழா நவநாட்களில் தினமும் மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இறைமக்கள் புனித செபஸ்தியார் வழியாக அருளையும் ஆசிரையும் பெறும் பொருட்டு உங்களையே இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இல்லாமல் நான் வாழ முடியாது. வானினின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேலாம் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்துராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெறாலே